ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா அழகாக மேக்கப் போட்டிருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் அப்பா வருவாரா இல்லையான்னு சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ நீ மேக்கப்லாம் போட்டு நிற்கிறத பார்த்த உடனே அப்பா வந்துடுவாருன்னு நம்பிக்கை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. லக்ஷ்மி எங்கள் அம்மா வந்து பாருங்கள், அவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா மனசில் நினைக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கிறீங்க, நான் இந்த கண்ணம்மா எவ்வளோ பெரிய வெடிகுண்டை போட போகிறா அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாரதியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக வருது. வேணு சௌந்தர்யா கிட்டே கேட்குறாரு, என்னாச்சு சௌந்தர்யா, ரொம்ப டென்ஷனாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பாரதி ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தேங்க, அது ஸ்விட்ச் ஆஃப்னே வருது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அவன் ஃபோனை எடுத்தாலாவது நீ எந்த ஊருக்குனாலும் போடா, இங்கே வராதேன்னு சொல்லிடலான்றதுக்காக தான் நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு வேணு கேட்குறாரு. பாரதி இங்கே வந்தா அப்படின்னா ஹேமாவும் கண்ணம்மாவோட பொண்ணு தான் அப்படின்ற உண்மையை கண்ணம்மா பாரதி கிட்டக்கா சொல்ல போகிறாளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வேணு சொல்கிறாரு. பாரதிக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை கண்ணம்மா மேலே இருக்கிற வெறுப்பு அப்படியே ஹேமா மேலே வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. பாரதிக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பிடிப்பே அந்த ஹேமா தான். ஹேமாவும் இப்போ அவனுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவன் நொறுங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாவோட அப்பாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னோட அப்பா கிட்டக்க கார் இருக்குதா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் 3 கார் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அப்பா காரில் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மி இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்பா கார்லேருந்து இறங்கின உடனே அவர் மேலே எல்லாரும் பூ தூவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் லக்ஷ்மி அவங்க அப்பாவை வெல்கம் பண்ணுறதுக்காக அழகாக கோலம் போடுறாங்க. இதை பார்த்தா அப்பாவுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும்ல அப்படின்னு அஞ்சலி கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் லக்ஷ்மி, கண்டிப்பாக அவங்க அப்பா சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா மனசில் கண்டிப்பாக பாரதி வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. கண்ணம்மா அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்கிறாங்க. சௌந்தர்யா மனசில் நினைக்கிறாங்க, யாரோட நம்பிக்கை ஜெயிக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பாரதி வரதான் போகிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை கண்ணம்மா சொல்ல போகிறதே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.